வணக்கம் பிள்ளைகள். கடந்த 2 நாட்களாக நடுப்புள்ளி தேற்றம் என்றால் என்ன, நடுப்புள்ளி தேற்றத்தினை கேத்திர கணித ரீதியாக எவ்வாறு நிறுவலாம், நடுப்புள்ளி தேற்றத்தினை பிரசினங்களில் எவ்வாறு பிரயோகப்படுத்துவது தொடர்பாக நாங்கள் கற்றோம். இன்று மேலதிக பயிற்சிகள் மூலம் நடுப்புள்ளி தேற்றத்தினை பிரசினங்களில் எவ்வாறு பிரயோகப்படுத்துவது தொடர்பாக கற்க இருக்கின்றோம். அதில் முதலாவது வினாவாக, உருவில் உள்ள முக்கோணி PQRல் QR, QP ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே M, L ஆகும். அப்ப இந்த உள்ள PQR என்ற முக்கோணில எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த PQ இன்றையும் QR இன்றையும் நீளங்களின் கூட்டுத்தொகை 16 சென்டிமீட்டர். அடுத்ததாக PR 2A சென்டிமீட்டர் என்றும் LN B சென்டிமீட்டர் என்றும் கோணம் LNR 90 பாகை என்றும் தரப்பட்டுள்ளது. இப்ப எங்களுக்கு முதலாவது வினாவை பார்த்தோமா இருந்தால் LMRP என்ற நாட்பக்கலின் சுற்றளவை காண சொல்லியிருக்கு. LMRP என்ற நாட்பக்கல். அப்ப அந்த நாட்பக்கல் எங்களுக்கு தெரியணும். அந்த நாட்பக்கல் சுற்றளவை நாங்கள் காண வேண்டும் எனில் அந்த நாட்பக்கலின் 4 பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் காணணும். அப்ப இது 2A சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஏனைய நீளங்கள் தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா QR சக QP சமன் 16 சென்டிமீட்டராம். QR இனதும் QP இனதும் கூட்டுத்தொகை 16 சென்டிமீட்டராம். இப்ப PQ இன் நடுப்புள்ளி L என்னும் பட்சத்துல நான் இதை X என்று வைக்கிறேன். அப்ப இந்த பக்கமும் X இருக்க போகுது. அவ்வாறே QR இன் நடுப்புள்ளி M ஆக இருக்கிறதால நான் இதை Y என்றும் இதை Y என்றும் குறிக்கிறேன். இப்ப இந்த நாட்பக்கல்ல X இருக்கு, Y இருக்கு, 2A இருக்கு. இந்த நீளத்தை நாங்க காண போகுது. இப்ப பாருங்க, முக்கோணி PQRல PQ இன் நடுப்புள்ளி L ஆக இருக்கு, QR இன் நடுப்புள்ளி M ஆக இருக்கு. 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் என்ற நடுப்புள்ளி தேற்றத்திற்கு இணங்க இது 2A எனில் இது A ஆக இருக்க போகுது. அப்ப சுற்றளவு என்பதை பார்த்தீங்கன்னா A சக 2A சக X சக Y இருக்க போகுது. ஆனா நாங்க Xலையும் Yலையும் விட கொடுக்க இயலாது. என்ன காரணம் எனில் நாங்க தான் அந்த Xையும் Yையும் குறிச்சினாங்க. A B தான் கேள்வியில தரப்பட்டிருக்கு. அதுக்கு வினாவில குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது A இன் சார்பில் தான்ங்க எங்களுக்கு விடையில A இருக்கணும். அப்ப XY என்று நாங்க அந்த விடையில குறிப்போமா இருந்தால் அது பிள்ளை. என்ன காரணம் எனில் XY என்றதை நாங்க தான் குறிச்சிருக்கிறோம். அப்ப இந்த Xையும் Yையும் நாங்க காண்றதுக்கான ஒரு வழிவகையை கண்டுபிடிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா PQ இன்றையும் QR நீளங்களின் கூட்டுத்தொகை 16 சென்டிமீட்டர் என்று சொல்லியிருக்கு. அப்ப PQ இன் நீளத்தை நாங்க 2X என்று வைப்போகமாக இருந்தால் QR 2Y ஆக இருக்கு. அப்ப X சக Y இன் கூட்டுத்தொகையை நாங்க கண்டுபிடித்தோமா இருந்தால் ஒவ்வொரு உறுப்புகளையும் 2ஆக வகுக்கும் போது X சக Y இன் பெருமானம் 8 ஆக இருக்கு. அப்ப ஒரு X இனதும் ஒரு Y இனதும் கூட்டுத்தொகை 8 சென்டிமீட்டர். இப்ப நாங்க சுற்றளவை அவதானிப்போமாக இருந்தால் 4 பக்கங்களின் கூட்டுத்தொகை A 2A X Y, இந்த 4 பக்கங்களின் கூட்டுத்தொகையை நாங்க அவதானிக்கிறோம். இந்த 4 பக்கங்களும் A 2A X Y இருக்கு. Aயும் 2Aயும் 3A X சக Y இன் பெருமானம் நாங்க கண்டுவிட்டோம், அது 8 சென்டிமீட்டர். ஆகவே 3A இந்த X சக Yக்காக 8 பிரதியிடலாம். ஆகவே அந்த நாட்பக்கலின் சுற்றளவு 3A சக 8 சென்டிமீட்டர். அப்ப இந்த நாட்பக்கல் இந்த சுற்றளவை எங்களுக்கு வினவுற பட்சத்துல எங்களுக்கு 4 பக்கங்களின் நீளங்களை காண்க வேண்டும். அந்த 4 பக்கங்களின் நீளங்கள் இந்த 2A மட்டும் தரப்பட்டிருக்கு. இந்த நடுப்புள்ளி தேற்றத்தினை பயன்படுத்தி நாங்க A காண்றோம். மேலதிகமாக தரப்பட்ட PQ சக QR இன் நீளங்களின் கூட்டுத்தொகை 16 என்பதற்கு இணங்க நாங்க இதை X இது X என்று குறிக்கிறோம், இது Y என்பதற்கு இணங்க X சக Y இன் பெருமானம் 8 சென்டிமீட்டர் என்று கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது இந்த சுற்றளவு 3A சக 8 சென்டிமீட்டராக காணப்படுது. இரண்டாவது வினாவை பார்த்தீங்கன்னா LMRP இன் பரப்பளவை காண்க. அதே நாட்பக்கல் பரப்பளவு.
நாங்க கண்டுட்டோம் இந்த நாட்பக்கல் என்னென்றா சரிவகம். ஏனெனில் இந்த ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் போது அது மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமா இருப்பதால இந்த நாட்பக்கல் ஒன்றின் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மட்டும் சமாந்தரமாக காணப்படின் அது சரிவகம். ஒரு நாட்பக்கலில் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மட்டும் சமாந்தரமாக காணப்படின் அது சரிவகமாகும். அப்ப சரிவகத்தின் பரப்பளவு காண போறோம். உங்களுக்கு தெரியும் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியரம். அப்ப அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை இங்க ஏ இருக்கு, இங்க 2a இருக்கு. அப்ப 3a சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியரத்தை பார்ப்போமா இருந்தால் b. அது இதை பெருக்கினோம்னா 3a தர b 3ab இன் கீழ் 2 எங்களுக்கு அலகு குறிக்கப்பட்டிருக்கிறதால சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இந்த சரிவகத்தின் சுற்றளவு பரப்பளவு 3ab இன் கீழ் 2 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கிறது. இந்த வினாவிலும் நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தி தான் அந்த சமாந்தரம் என்றதையும் அந்த 2a இன் அரைவாசி a என்று LM நீளம் a சென்டிமீட்டர் என்றதையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். உருவில் உள்ள முக்கோணி PQR இன் பக்கங்களின் நடுப்புள்ளிகளாகிய M, L, L ஆகியவற்றை தொடுப்பதன் மூலம் முக்கோணி LM என்னும் அதன் பக்கங்களின் நடுப்புள்ளிகளாகிய C, B, A ஆகியவற்றை தொடுப்பதன் மூலம் முக்கோணி CBAயும் பெறப்பட்டுள்ளது. முக்கோணி PQR இன் சுற்றளவு 12 சென்டிமீட்டர் எனில் முக்கோணி ABC இன் சுற்றளவை காண்க. சரி, பாருங்க PQ இன் நடுப்புள்ளி M, ஆகவே இது 2 பக்கமும் சமம். PR இன் நடுப்புள்ளி L, ஆகவே இது PL-ம் LR-ம் சமம். மூன்றாவது QR இன் நடுப்புள்ளி N, ஆகவே QN-ம் NR-ம் சமம். அதன்பின் அவதானிப்போமாக இருந்தால் இந்த 3 நடுப்புள்ளிகளையும் இணைத்து ஒரு முக்கோணம் உருவாக்கப்படுகிறது LMN என்ற முக்கோணம். அந்த LMN என்ற முக்கோணத்தில் LM இன் நடுப்புள்ளி A என்பதால் இந்த MAயும் AL-ம் சமம். அவ்வாறே LN இன் நடுப்புள்ளி B என்பதால் இந்த LBயும் BN-ம் சமம். அவ்வாறே MN இன் நடுப்புள்ளி C என்பதால் இந்த MCயும் CN-ம் சமம். இந்த A, C, B இந்த மூன்றும் நடுப்புள்ளிகளா இருக்கிறது. இப்ப எங்களுக்கு வினவப்பட்ட வினா முக்கோணி ABCயின் சுற்றளவை காண்க. ABCயின் சுற்றளவு என்றால் நாங்கள் இந்த 3 பக்கங்களின் நீளங்கள் எங்களுக்கு தெரியுமாக இருப்பின் அந்த 3 பக்கங்களின் கூட்டுத்தொகை தான் சுற்றளவு. ஆனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த PQR இன் சுற்றளவு 12 சென்டிமீட்டர் என்பது மட்டும்தான். அப்ப நாங்க என்ன செய்கிறோம்னா இந்த நீளத்தை நான் A என்று குறிக்கிறேன், இதை B என்று குறிக்கிறேன், இதை C என்று குறிக்கிறேன். அப்ப ஏயையும் பியையும் சியையும் நாங்க காண்போமாக இருந்தால் A சக B சக C தான் சுற்றளவாக இருக்கும். இப்போ அவதானிப்போம். இப்ப இந்த LM என்ற முக்கோணத்தை மட்டும் அவதானிங்க. இந்த LM என்ற முக்கோணியில எந்தெந்த நடுப்புள்ளிகள் இருக்கிறது என்பது மட்டும் நாங்கள் அவதானிப்போம். இப்ப அவதானிப்பீங்களா இருந்தா இந்த A என்றதும் C என்றது நடுப்புள்ளி, இந்த 2 நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் என்பதால் இது A ஆக இருந்தால் இந்த LN இன் நீளம் 2A ஆக காணப்படும். ஏன் இந்த 2 நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் போது 3ஆம் பக்கத்தின் அரைவாசியாக இருக்கும். அப்ப இது அரைவாசி A ஆக இருந்தால் அந்த 3ஆம் பக்கம் 2A ஆக இருக்க போகுது. அப்ப இவ்வளவுத்தின் நீளமும் 2A. ஆனா இது ரெண்டும் சமனத்தால நாங்க விருப்பின் இதை AA என்று குறிக்கலாம். அதே மாதிரி இந்த C என்ற B என்ற நடுப்புள்ளிகளை கவனிப்போம். Cயும் Bயும் 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப இது C ஆக இருக்கும் பட்சத்துல ML 2C. அப்ப இதை நாங்க C என்று குறிக்கிறோம்.
இவ்வாறு ஏபி என்ற ரெண்டு நடுப்புள்ளி அவதானிக்கும் பட்சத்துல அது மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப இது பி என்றா இந்த எம்என் ரெண்டு பியா இருக்கணும். அப்ப இது பி, இது பி. இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எம்எல்என் என்ற முக்கோணியில இந்த எம்என்னின் நீளம் எவ்வளவு, எம்எல்லின் நீளம் எவ்வளவு, எல்என்னின் நீளம் எவ்வளவு என்று கண்டுபிடிக்கும். இப்ப பிக்யூஆர் என்ற முக்கோணியை அவதானிக்க போறோம். இப்ப அவதானிப்போமாக இருந்தால் பிக்யூஆர் என்ற முக்கோணியில எங்களுக்கு தெரியும் பிக்யூவின் நடுப்புள்ளி எம் ஆக இருக்கு, கியூஆரின் நடுப்புள்ளி என் ஆக இருக்கு. இந்த ரெண்டு நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கமாகிய பிஆருக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப இது நீளம் வந்து 2b என்றா இந்த நீளம் பிஆரின் நீளம் 4b ஆக இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டு நடுப்புள்ளிகள் எம்மையும் என்னையும் வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவ்வாறே பாத்தீங்கன்னா எம்மும் எல்லும் இந்த ரெண்டு நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு மூன்றாம் பக்கமாகிய கியூஆருக்கு சமாந்தரமாகவும் அதன் இருமடங்காகவும் இருக்கும். அப்ப இது 2c என்றா இந்த கியூஆர் 4c ஆக இருக்கு. அதே மாதிரி அடுத்த பக்கத்துல நாங்க கண்டுபிடிப்போமாக இருந்தால் இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்க போற அடுத்த ரெண்டு நடுப்புள்ளிகளும் எல்லும் என்னும். இந்த ரெண்டு நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கமாகிய பிக்யூவிற்கு சமாந்தரமாகவும் 2 மடங்காகவும் இருக்கும் என்பதால இது எங்களுக்கு 2a என்ற இந்த நீளம் 4a. அப்ப பாருங்க பிக்யூஆர்ல 3 பக்கங்களையும் நாங்க கண்டுட்டோம் 4a, 4b, 4c. எங்களுக்கு தெரியும் முக்கோணி பிக்யூஆரின் சுற்றளவை நாங்க காண்போமாக இருந்தால் 4a சக 4b சக 4c. பிக்யூஆர் என்ற முக்கோணியின் 3 பக்கங்களின் நீளங்களை ஏபிசியில கண்டிருக்கிறோம். இந்த 3 பக்கங்களின் கூட்டுத்தொகை தான் 12 சென்டிமீட்டர். ஏனெனில் பிக்யூஆரின் சுற்றளவு 12 சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டது. அப்ப 4a சக 4b சக 4c வந்து 12 என்பதால் இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளை 4ஆக வகுக்கும் பட்சத்துல a சக b சக c வந்து எங்களுக்கு 3 ஆக இருக்க போகுது. இந்த a சக b சக c என்பது இந்த முக்கோணி ABC இன் சுற்றளவு ஆகும். ஏன் அந்த ABC என்ற முக்கோணி இந்த 3 பக்கங்களின் நீளங்கள் தான் ABC. அந்த 3 பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை சுற்றளவு என்பதால் இந்த a சக b சக c வந்து 3 சென்டிமீட்டர். ஆகவே முக்கோணி ABC இன் சுற்றளவு, ABC இன் சுற்றளவை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் சுற்றளவு, அப்ப முக்கோணி ABC இன் சுற்றளவு 3 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த வினாவிலும் நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தில் அந்த நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்கும் அல்லது அதன் அரைவாசியாக இருக்கும் என்ற முடிவைத்தான் பயன்படுத்தினோம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். உருவில் உள்ள முக்கோணி ஏபிசியில் உருவில் உள்ள முக்கோணி ஏபிசியில் ஏபியின் நடுப்புள்ளி பி ஆகவும் ஏசியின் நடுப்புள்ளி கியூ ஆகவும் தரப்பட்டது. எங்களுக்கு வினவப்பட்ட வினாவை பார்த்தீங்கன்னா பிபிசி என்ன முக்கோணம், பிபிசி. அடுத்தது பிக்யூசி, பிக்யூசி, பிக்யூசி. இந்த ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவுகள் சமன் என காட்டட்டாம். சரி, இந்த ரெண்டு முக்கோணிகளை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இந்த ரெண்டு முக்கோணிகளும் பிசி என்ற பொது அடியில் இல்லாட்டி ஒரே அடியில் இருக்கிறது. இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒரே அடி பிசியில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த ஒரே அடியின் ஒரு பக்கத்திலே காணப்படுகிறது. ஏன் சில சந்தர்ப்பத்தில் ஒரு ரெண்டு முக்கோணிகள் ஒரே அடிகளில் இருந்தாலும் எதிரெதிர் பக்கங்கள்ல எங்களுக்கு காணப்படலாம்.
ஆனா இங்க எங்களுக்கு காணப்படுறது அந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒரே அடியில காணப்படுற மட்டும் இல்லாம அந்த ரெண்டு முக்கோணிகளும் எங்களுக்கு ஒரே பக்கத்திலேயே காணப்படுது. அப்ப எவ்வாறு இந்த பிரச்சனத்தை தீர்ப்பதென்று பார்ப்போம். ஏற்கனவே முன்னைய அலகில் நாங்கள் கற்றிருக்கிறோம், ஒரே அடியையும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கும் இடையிலான முக்கோணிகளின் பரப்பளவுகள் சமன். ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளும் ஒரே அடியிலும், இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சமாந்தர கோடுகள்ல ஒரே அடியில இருக்கிற ரெண்டு முக்கோணங்கள், இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் பரப்பளவுல சமனா இருக்குமா? ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் முக்கோணிகளின் பரப்பளவுகள் சமனாகும். அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டு முக்கோணியின் பரப்பளவுகள் சமன் என்றைக்கு ஒரே அடி என்ற விஷயம் எங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்கு. அப்ப ஒரே அடி என்ற விஷயம் எங்களுக்கு தெளிவாகிற பட்சத்துல இந்த அடிக்கு சமாந்தரமா நாங்க ஒரு கோட்டை கண்டுபிடிச்சோம்னா அந்த ரெண்டு முக்கோணம் சமனாயிடும் பரப்பளவுல. அப்ப இந்த ஒரே அடி இங்க இருக்கு, இங்க ஒரே இரு சமாந்தர கோடுகள்னா இந்த பியையும் கியூவும் இணைக்கிற அந்த கோடு பிசிக்கு சமாந்தரமாக இருக்கிற பட்சத்துல, இந்த PQ என்ற கோடு பிசிக்கு சமாந்தரமாக இருக்கிற பட்சத்துல இந்த ரெண்டு முக்கோணிகள் பரப்பளவுகளும் சமனாகும். ஏனெனில் ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையில் இருக்கும் முக்கோணிகளின் பரப்பளவுகள் சமம். அப்ப இப்ப எங்களுக்கு இருக்கிற ஐடியா இந்த ரெண்டு முக்கோணிகள் பரப்பளவுகள் சமன் என்று காட்டணும். அப்ப இது ரெண்டும் சமாந்தரம் என்று காட்டணும் என்று அதை நேரடியா காட்டிடலாம். கேத்திர கணிதத்தில் ஒரு வினாவை அணுகிற முறை இருக்கு. நடுப்புள்ளி தேட்டம் டக்குனு நடுப்புள்ளி தேட்டத்தை மட்டும் யோசிக்கிறது இல்லை. இது என்ன வினா கேட்கப்பட்டிருக்கு? PBC PQC என்ற முக்கோணிகளின் பரப்பளவு. அப்ப அந்த ரெண்டு முக்கோணிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்ப சப்போஸ் அந்த ரெண்டு முக்கோணிகளும் வேறு வேறு இடங்கள்ல இருக்குமா இருந்தா நாங்க ஒருங்கி செய்ய வச்சு பரப்பளவுகள் சமன் என்று காட்டலாம். இப்ப ஒவ்வொரு முறைகள் இருக்கு. அப்ப ஆனா இந்த ரெண்டு முக்கோணிகளும் பாத்தீங்கன்னா ஒரே அடியில இருக்கு. அப்ப இதுக்கு நாங்க ஒருங்கி செய்வத்தான் பயன்படுத்தணுமா இல்லாட்டி இந்த சமாந்தர தேட்டத்தை பயன்படுத்தலாம் என்ற ஐடியா வரும். அப்ப நாங்க சமாந்தரம் இது ஒரே அடியில இருக்கு, ஒரே பக்கத்துல இருக்கணும்னு எங்களுக்கு விளங்கணும். ரைட், ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையில இருக்கிற முக்கோணிகளின் பரப்பளவுகள் சமன் என்பதால இந்த PQயும் BCயும் சமாந்தரம் என்று காட்டும் பட்சத்துல இந்த ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவுகள் சமன். இப்ப நாங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டார்கெட் இந்த PQயும் BCயும் சமாந்தரம் என்று நிறுவுவது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த P என்ற புள்ளி ஏபியின் நடுப்புள்ளியாகவும் Q ஏசியின் நடுப்புள்ளியாகவும் இருக்கிறதால இந்த ரெண்டு நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கமாகிய BCக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே இந்த BC சமாந்தரம் PQ. அப்ப BCயும் PQவும் சமாந்தரம் என்ற பட்சத்துல இந்த ரெண்டு முக்கோணிகள் பரப்பளவுகளும் சமனாகும். அப்ப அடுத்ததை நாங்க முடிவுக்கு வந்துடலாம். ஆகவே முக்கோணம் PBCயும் முக்கோணம் BQCயின் பரப்பளவுகளும் சமம். அப்ப நாங்க நிறுவ வேண்டியது முதலாவது என்ன நிறுவ போறோம்டா? PQ சமாந்தரம் BC. அப்ப இது ரெண்டு நாங்க நிறுவனம்னா எங்களுக்கு தெரியணும். முதலாவது என்ன விஷயம்? AP சமன் BP. காரணம் தரவு தந்திரு நடுப்புள்ளி. அதே மாதிரி AQ சமன் QC. அதுக்கும் காரணம் AC இந்த நடுப்புள்ளி Q. ஆகவே இது ரெண்டும் சமாந்தரம் நடுப்புள்ளி தேற்றத்தின்படி. அப்ப இது தரவா இருக்கு, இது தரவா இருக்கு. இதை நாங்க குறிக்கலாம் நடுப்புள்ளி தேற்றத்தின்படி என்று. அப்ப இது ரெண்டும் சமாந்தரம் என்று குறிச்சிட்டோம். ஆகவே நாங்க எழுதலாம் முக்கோணம் PBC சமன் முக்கோணம் BCQ. இதுக்கு காரணம் என்ன போட போறோம்டா? ஒரே அடி BC, அவ்வாறே PQ சமாந்தரம் BC. அப்ப ஒரே அடி என்றும் அந்த ஒரே இரு சமாந்தர கோடுகளும் என்றும் நாங்க குறிக்கிற பட்சத்துல அந்த ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவுகளும் சமனா இருக்கு. ஆகவே மாணவர்களே,
நாங்கள் இந்த கடந்த 3 நாட்களாக நடுப்புள்ளி தேற்றத்திலேயும் அதன் நிறுவல்களையும் பிரசனங்களில் எவ்வாறு பிரயோகப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் கற்றோம். நாளைய வகுப்பில் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றம் ஒன்று உள்ளது. இங்கு எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு 2 புள்ளிகளின் ஒரு முக்கோணியின் 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் என்பது. எங்களுக்கு மறுதலை தேற்றம் ஒரு முக்கோணியில ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியின் ஊடாக மற்றைய பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு 3ஆம் பக்கத்தை இரு சமக்கூறிடும் என்ற தேற்றம். அது இந்த நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதல். அதை எவ்வாறு நிறுவுவது என்பது தொடர்பாகவும் அதனை பயன்படுத்தி எவ்வாறு பிரச்சனைகளை தீர்க்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் கற்போம் நாளைய நாளில். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை உங்களுடன் இணைவோம். நன்றி.